வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொன் சிவகுமாரன் நினைவேந்தல் ஏற்பாடு. தவிசாளர் நிரோஸ் விசாரணைக்கு அழைப்பு. தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றம். முல்லை மத்திய பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை விரைந்து முழுமைப்படுத்துக ரவிகரன் எம்பி வலியுறுத்து. நைனாதீவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்த இந்திய தூதுவர். யாழ்ப்பாணத்தில் உளவியந்திரம் மோதி பாதசாரி பலத்த காயம். ஓட்டுநர் உரிமம் இல்லாத சாரதியால் விபத்து. பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. மருதங்கேணியில் 1 மில்லியன் ரூபாய் செலவில் இறால்குளம் தூர்வாரும் பணி ஆரம்பம். கொழும்பில் முதியோர் இல்லத்தில் பாரிய தீ விபத்து. பலர் தீக்குள் சிக்கியுள்ளதாக அச்சம். தொடர்ந்து திணைக்களத்திற்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம். தொடர்பான விரிவான செய்திகள். பொன் சிவகுமாரின் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக முதல் வித்தாக நஞ்சருந்தி தன்னுயிரை தியாகம் செய்த பொன் சிவகுமாரின் 52வது நினைவேந்தல் உரும்புராயிலுள்ள திருவுருவச் சிலையில் வழமை போன்று எதிர்வரும் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் உத்தியோகபூர்வமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைவாக உத்தியோகபூர்வமாக உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. இந்நினைவேந்தல் ஏற்பாடு செய்து வரும் நிலையிலேயே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் கோப்பாய் போலீசாரினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைய பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை வளாகத்தில் பிரதேச சபையின் உறுப்பினர்கள், உணர்வாளர்கள், உரும்பிராய் பிரதேச இளைஞர்கள் உணர்வு பூர்வமாக நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வரும் நிலையில் புலனாய்வாளர்கள் ஏற்கனவே புகைப்படம் மற்றும் வீடியோ பிடிப்பதில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராயா நிரோஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கம் நினைவேந்தல்களுக்கு தடையில்லை என அரசாங்கம் சொல்லளவில் தெரிவித்து வருகின்ற போதும் செயலளவில் நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்காத போக்கே காணப்படுவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராயா நிரோஸ் குற்றஞ்சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் நேற்று தென்மராட்சி பிரதேச செயலாளர் எப்சி சத்தியசோதி ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தென்மராட்சி பிரதேசத்தில் உள்ள 60 கிராம அலுவலர் பிரிவுகளிலும் உள்ள தேவைப்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக சுகாதாரம், வீதி போக்குவரத்து, விவசாயம், சுண்ணக்கல் அகழ்வு, வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் சாவகச்சேரி நகரசபை தவிசாளர் ஸ்ரீபிரகாஷ், சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் குகதாசன், சாவகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைகளின் உபதவிசாளர்கள், உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன், மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம அலுவலர்கள், பிரதேச செயல உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நீண்ட காலமாக முழுமைப்படுத்தப்படாமல் காணப்படும் முல்லைத்தீவு பேருந்து மத்திய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை விரைவாக முழுமைப்படுத்தி மக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குறித்த முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியுடன் முழுமைப்படுத்தப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆ உமா மகேஸ்வரன் பதிலளித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இக்கூட்டத்திலேயே விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் நீண்ட காலமாக தொடர்கின்றன. ஏறத்தாழ 7 வருடங்களாக இந்த முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அறிகின்றோம். எனினும் இதுவரை குறித்த பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் முடிவுறுத்தப்படவில்லை. எனவே முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை விரைவாக முடிவுறுத்தி மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட வேண்டும். எப்போது இந்த பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் முழுமையாக முடிவுறுத்தப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கேள்வி எழுப்பினார்.
இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் இதன்போது பதிலளிக்கையில், குறித்த முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய திட்டமிடல்கள் கடந்த 2017, 2018, 2019 ஆண்டு காலப்பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த 2020 ஆண்டு குறித்த மத்திய பேருந்து நிலையத்தை அமைப்பதற்காக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அந்த பேருந்து நிலையத்தை அமைக்கும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. தொடர்ந்து தற்போது முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தினை அமைப்பதற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் குறித்த பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் எதிர்வரும் 14/8/2026 முழுமைப்படுத்தப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் இதன்போது பதிலளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான இந்திய தூதுவர் HE சந்தோஷ்யா யாழ் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கு நேற்று விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி மற்றும் தூதரக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை கடற்கரை வீதி பகுதியில் வீதியோரமாக நடந்து சென்ற முதியவர் ஒருவர் பின்னால் வந்த உளவியந்திரம் மோதி படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, நாவாந்துறை கடற்கரை வீதி வழியே 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் பாதசாரி கடவையூடாக நடந்து சென்றுள்ளார். இதன்போது அவருக்கு பின்னால் வந்த நாவாந்துறை மீன்வாடிக்கு சொந்தமான உளவியந்திரம் ஒன்று எதிர்பாராத விதமாக முதியவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் உளவியந்திரத்தின் அடியில் சிக்கி முதியவர் கடுமையான காயங்களுக்குள்ளானார். உடனடியாக மீட்கப்பட்ட அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த விபத்து தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பிட்ட நாவாந்துறை மீன்வாடிக்கு சொந்தமான இந்த உளவியந்திரம் மிக குறுகிய காலப்பகுதிக்குள் ஏற்படுத்தும் 2வது விபத்து இதுவாகும். விபத்து நடந்த சமயத்தில் அந்த உளவியந்திரத்தை செலுத்திய சாரதியிடம் வாகனத்தை இயக்குவதற்கான எந்தவொரு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமமும் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. உரிமமில்லாத சாரதிகளை கொண்டு மக்கள் நடமாட்டம் மிகுந்த வீதிகளில் இவ்வாறான கனரக வாகனங்களை இயக்குவது பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக உள்ளூர் வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறுகிய காலத்திற்குள் இதே வாகனம் 2வது முறையாக விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாரதிக்கு உரிமமும் இல்லை, இது அப்பட்டமான அலட்சியம் என அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் எந்தவித தாக்கங்களுக்கும் உட்படாமல் பக்கசார்பற்ற மற்றும் விரிவான சட்ட விசாரணைகளை மேற்கொண்டு தவறளித்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என பொதுமக்கள் வீதியில் இறங்கி தங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். தற்போது இச்சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மருதங்கேணி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பொற்பதி கிராம அலுவலர் பிரிவில் 1 மில்லியன் ரூபாய் செலவிலான இறால்குளம் தூர்வாரும் பணி நேற்று பிற்பகல் 2 மணியளவில் சம்பிரதாய முறைப்படி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு இப்பணியை ஆரம்பித்து வைத்தார். மருதங்கேணி பிரதேச செயலாளர் திருமதி உஷாராணி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மருதங்கேணி திட்டமிடல் பணிப்பாளர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான திரு ரமணன், திரு ஷாம், திருமதி பிரீதா மற்றும் பிரஜாசக்தி தலைவர்கள், கடற்றொழில் பரிசோதகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொற்பதி கிராம அலுவலர், சமுர்த்தி உத்தியோகத்தர், பொற்பதி கடற்தொழில் சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விஜயத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் நீண்டகால பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை விரைந்து பெற்றுத் தருவதாக அவர் இதன்போது உறுதியளித்தார். இறால்குளம் தூர்வாரப்படுவதன் மூலம் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் கடல் தொழில் நடவடிக்கைகளும் மேலும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரணை பட்டகொட கல்பாத பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கியிருந்தவர்களில் 44 பேர் இதுவரையில் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் 11 பேர் தீக்குள் சிக்கியுள்ளதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்தில் காயமடைந்த முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த 7 பேர் சிகிச்சைக்காக கல்பாத மற்றும் கொரோனா வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீயை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து திணைக்களத்திற்கு 10 லட்சம் ரூபாவிற்கும் அதிக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
அரசு துறை ஊழியர்களுக்கான ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான பருவகால பயணச்சீட்டுகளை விநியோகிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து திணைக்களத்திற்குள் நிலவும் மேலதிக வேலைநேர கொடுப்பனவு தொடர்பான தர்க்க நிலைமையே இந்த தாமதத்திற்கு காரணம் என சங்கத்தின் செயலாளர் சுகன் சாமர் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்திற்கான பருவகால பயணச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மே மாதத்திற்கான பயணச்சீட்டு விற்பனை கணிசமாக குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே தொடர்ந்து திணைக்களத்திற்கு இந்த வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொன் சிவகுமாரன் நினைவேந்தல் ஏற்பாடு, தவிசாளர் நிரோஸ் விசாரணைக்கு அழைப்பு. தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றம். முல்லை மத்திய பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை விரைந்து முழுமைப்படுத்துக ரவிகரன் எம்பி வலியுறுத்து. நைனாதீவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்த இந்திய தூதுவர். யாழ்ப்பாணத்தில் உளவியந்திரம் மோதி பாதசாரி பலத்த காயம், ஓட்டுநர் உரிமம் இல்லாத சாரதியால் விபத்து, பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. மருதங்கேணியில் 1 மில்லியன் ரூபாய் செலவில் இறால்குளம் தூர்வாரும் பணி ஆரம்பம். கொழும்பில் முதியோர் இல்லத்தில் பாரிய தீ விபத்து, பலர் தீக்குள் சிக்கியுள்ளதாக அச்சம். தொடர்ந்து திணைக்களத்திற்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.